வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்ளைடு மேத்தமெட்டிக்ஸ் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 10க்கான அவுட்புட்டை எப்படி நம்ம ரெடி பண்ணுறது அப்படின்ற வீடியோ தான் இது. ஸோ ஏற்கனவே ஒர்க் பண்ணுறதுக்கான வீடியோலாம் போட்டுட்டோம். இப்போ அவுட்புட்டை எப்படி நம்ம நோட் பண்ண போகிறோம் அப்படின்ற வீடியோ தான். இப்போ வாங்க நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதுக்கான அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டேப்லர் காலம் தான் இருக்கும். ஸோ டேப்லர் காலத்தில் என்னெல்லாம் கேட்டிருக்குன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் எப்படி நம்ம நோட் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வீடியோவில் நமக்கு அவுட்புட் இதுவாக இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க இன்புட்லேருந்து நம்ம கமாண்ட் அடித்து கண்டுபிடிச்ச சாம்பிள், ஓகேங்களா. சாம்பிள் ஆஃப் மீன் 1, சாம்பிள் ஆஃப் மீன் 2, அதாவது 2mனா மீன் 2, ஓகேங்களா. சாம்பிள் ஆஃப் மீன் 3, சாம்பிள் ஆஃப் மீன் 4. ஸோ இதை தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இதை அந்த டேப்லெட் காலத்தில் கேட்டிருக்க இடத்துல ஃபஸ்ட்டு டைப் பண்ண போகிறோம். சாம்பிள் மீன் எஸ்ஐ, ஓகேங்களா. ஸோ அதாவது எஸ் பார் ஆஃப் எஸ்ஐ ஆஃப் பார், ஓகேங்களா. எல்லாமே பார் போடணும், இந்த இடத்துல பார் போடாமல் விட்டுட்டோம். ஸோ S1 பார், S2 பார், S3 பார், S4 பார், ஓகேங்களா. ஸோ இந்த எல்லா டேட்டாவையும் நம்ம இங்கே இருக்கக்கூடியதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வேரியன்ஸு சாம்பிள், ஓகேங்களா. வேரியன்ஸ்க்கான சாம்பிள் V1, V2, V4, V3 இங்கே இருக்குது, V3, V4, ஓகேங்களா. இந்த 4 டேட்டாவையும் நமக்கு வேரியன்ஸ்க்கான அவுட்புட் வர இடத்துல கேட்குற இடத்துல நம்ம ஃபில் பண்ணிடுவோம். இப்போ வேரியன்ஸுக்கு நம்ம அப்படியே இங்கே நோட் பண்ணிட்டோம். V1, V2, V3, V4 அப்படின்றது எல்லாமே சாம்பிள் வேரியன்ஸு. இங்கேயும் பார் போட மறந்துட்டோம். ஸோ பார் இருக்கிறதுன்னு மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு அப்புறமா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இங்கே எஸ்ஸோட வேல்யூ என்ன, சிக்மாவோட வேல்யூ என்ன, சிஎல், எல்சிஎல், யூசிஎல் இதெல்லாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஸுக்கான டேட்டா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், அங்கே முன்னாடியே நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இல்லையா, எஸ்ன்றது தான் என்னது, மீன் ஆஃப் மீன், ஓகேங்களா. சாம்பிள் மீனோட மீன், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த S1 பார், S2 பார், S3 பார், S4 பார் இது எல்லாத்தையுமே ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். இது எல்லாத்துக்கும் ஆவரேஜ் 4 டிவைட் பண்ணால் வரக்கூடிய ஆன்சர் தான் இந்த எஸ் பார் ஆஃப் பார், ஓகேங்களா. ஸோ இது 6.43. அடுத்தது சிக்மாவோட வேல்யூ நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். இங்கே சிக்மா ஈக்குவல் டு 0.08, அதை அப்படியே அங்கே எழுதிடலாம். ஸோ 0.08. அடுத்தது இந்த சிஎல்னா கண்ட்ரோல் லைன் ஆர் கண்ட்ரோல் லிமிட்டு, லோயர் கண்ட்ரோல் லிமிட்டு, அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு. கண்ட்ரோல் லைனும் சொல்லலாம், கண்ட்ரோல் லிமிட்டுன்னு சொல்லலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை அப்படியே எடுத்து எழுத போகிறோம். சிஎல், யூசிஎல், எல்சிஎல், ஓகேங்களா. ஸோ இதை வச்சு அதுக்கப்புறம் இருக்கிறது தான் இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ இது எல்லா டேட்டாவையும் எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா டெசிஷன் மேக்கிங் ஆன் ப்ராசஸ். இப்போ தான் நம்ம டெசிஷன் மேக்கிங் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா இந்த கான்செப்ட் எதுக்காக வர்றாங்க அப்படின்னா, நிறையா பேர் இருக்கிற இடத்துல ஒரு சாம்பிளை எடுத்து அதில் இது எல்லாமே கண்ட்ரோலில் வருமா வராதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸ். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இஸ் தேர் எனி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல் அப்படின்றாங்க. அந்த கண்ட்ரோல் சிக்னலை விட வெளியில் எதுவும் இருக்கா அப்படின்றத கொஸ்டின். ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு, இது லோயர் கண்ட்ரோல் லிமிட்டு, இது கண்ட்ரோல் லிமிட், ஓகேங்களா. ஸோ கண்ட்ரோல் லிமிட் இதுதான் எக்ஸாக்டாக. அப்பருக்கும் லோயருக்கும் உள்ளே தான் இருக்கக்கூடிய எல்லா டேட்டா வந்திருக்கணும். அதை தாண்டி வெளியில் அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டை தாண்டி போச்சுனாலோ இல்லை அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டுக்கு கீழே இறங்குச்சுனாலோ கண்டிப்பாக அது கண்ட்ரோலில் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஸோ அதான் அவங்க கேட்டிருக்காங்க, இஸ் தேர் எனி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல், கண்ட்ரோல் சிக்னலை விட எதுவும் வெளியில் போயிருக்கா அப்படின்றதான். ஸோ இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்புட்லேயே பாருங்கள், அப்பர் கண்ட்ரோல் லிமிட் 6.53, லோயர் கண்ட்ரோல் லிமிட் 6.34. ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் இருக்கணும், இந்த சாம்பிள் எல்லாமே இருக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 53 அப்பர் கண்ட்ரோல் லிமிட்டு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா S3M 54ன்னு வந்துச்சு, ஓகேங்களா. ஸோ S3M அப்படின்றது அதாவது மீன் ஆஃப் தேர்ட் சாம்பிள் கண்ட்ரோலில் இல்லை, ஓகேங்களா. அதேமாதிரி லோயர் கண்ட்ரோல் லிமிட் 3.4 இருக்குது. 3.4 விட கம்மியாக எதுவும் இருக்கா, கிடையாது. ஸோ அப்போ தேர்ட் சாம்பிள் மட்டும்தான் கண்ட்ரோல் லிமிட்டில் இல்லை. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், எஸ் அப்படின்னு தான் பண்ண போகிறோம், ஓகேங்களா. கண்ட்ரோல் லிமிட்டில் இல்லாமல் கண்ட்ரோல் சிக்னலை தாண்டி ஒரு டேட்டா இருக்குது அப்படின்றத போட போகிறோம். இங்கே இஃப் எஸ் மென்ஷன் த சாம்பிள் விச் சோர்ஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல். ஸோ அந்த சாம்பிள் என்னது, தேர்டு. அந்த சாம்பிள் என்னது, தேர்டு சாம்பிள், ஓகேங்களா. ஸோ S3M அப்படின்றது தான் 6.454 அப்படின்றது தான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சிக்னல் அப்படின்றத நோட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த ப்ராசஸ் அண்டர் கண்ட்ரோல் அப்படின்றாங்க. ஸோ அவுட் ஆஃப் சிக்னலில் இருக்கும்போது கண்டிப்பாக கண்ட்ரோல் சிக்னலில் வரவே வராது.
ஸோ இப்போ நோ அப்படின்றதான் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, இது வந்து கண்ட்ரோலில் கிடையாது. ஏன்னா வந்து தேர்டு சாம்பிள் வந்து நம்மளுக்கு கண்ட்ரோலை தாண்டி போயிருச்சு. ஒருவேளை இதை நான் கண்ட்ரோலில் வர வைக்கணும் அப்படின்னு விரும்பினேன்னா அந்த தேர்டு சாம்பிளை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் இந்த ப்ராசஸை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாமே கண்ட்ரோல் சிக்னலுக்குள்ளே வரும். ஸோ அப்போ நம்ம இது கண்ட்ரோல்னு சொல்லலாம். ஓகேங்களா, இது வந்து கம்பெனி லெவலில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. நம்மளுக்கு இந்த டேட்டாவை மட்டும் எடுத்துனதுனாலே போதும் தான். இவ்வளோதான் ஃப்ரெண்ட். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நன்றி.